அமித்ஷா வராரு, எல்லாரையும் கேட்குறாரு. அவரை பொறுத்தளவில் அண்ணாமலை அவரும் அண்ணாமலையோட பார்வைக்கும் அமித்ஷாவோட பார்வைக்கும் வேறுபாடு உருவானதாட்டு நான் கருதுகிறேன். அண்ணாமலையின் பார்வை எப்படி போகுதுன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எடுத்தது தான் அந்த 18% வாக்கும். ஸோ அவரோட கூட்டணி போகிறதுல அது ஒரு சுமுத்தான கூட்டணியாக இருக்காது. இது ஒரு பொருந்தா கூட்டணியாட்டு மாறிடும். அப்படி இருக்கும்போது பாஜக ஒரு வளர்ச்சி பாதையில் போகக்கூடிய இந்த தருணத்தில் வீழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய, டிக்ளைன் ஆகக்கூடிய 40-20 ஆகி கீழே இடைத்தேர்தல்களை போட்டி போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை ஏன் பலப்படுத்தணுங்கிறது தான் அவருடைய ஒரு பார்வையாக இருக்குது. என்டிஏயை பலப்படுத்தி பெருசாக போகலாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அண்ணாமலைக்கு இருக்குது. அதற்காக அவர் உழைக்கணும். இந்த கட்சியை இவ்வளோக்குள்ளே உழைச்சி அதை மீண்டும் பிக்கப் ஆகாமல் பழைய நிலைக்கு கொண்டு போயிடக்கூடாது. எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி பைப்போலர் பொலிட்டிக்ஸை இங்கே பெர்பச்சுவேட் பண்ணிடக்கூடாது என்கிற இது அண்ணாமலைக்கு ஒரு இது. ப்ளஸ் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் தனிப்பட்ட முதல்நிலை இருக்குது. அதில் அண்ணாமலை திரும்ப திரும்ப அடிக்கிறாரு. எடப்பாடி முதல்ல ஒரு கிண்டல் பண்ணார், அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டார். இந்த சிச்சுவேஷனில் எடப்பாடி திடீர்னு அமித்ஷாவை போய் பார்த்ததும், அமித்ஷா 20% பலம் கொண்ட கட்சி நம்மளை நோக்கி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி வராருன்னு போது பேச்சுவார்த்தை நடக்குது. கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்கங்கிற ஒரு கருத்தை அமித்ஷா சொல்கிறாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அக்செப்ட் பண்ணலை. சந்தித்தது உண்மை, ஆனால் கூட்டணி உறவு தான் முடிவெடுக்கப்படும்னு சொல்கிறாப்புல. இந்த சிச்சுவேஷனுக்குள்ளே இன்னைக்கு கூட்டணி ஆப்ஷனே ஓப்பன் பண்ணாண்டாம், நாம் என்டிஏ தனிப்பாதையில் போவோம்னு சொல்லக்கூடிய அண்ணாமலையின் கருத்து மேலிடத்துல எடுபடலைன்னு தெரியுது. என்டிஏக்குள்ள எடப்பாடி வருவாருங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் அவங்க போகிறாங்க. இன்னும் இதெல்லாம் முடிவடையதுக்கு ஒரு 8 மாத காலகட்டங்கள் இருக்குது. 8 மாதத்துக்கு மேலே ஆயிரும். டிசம்பர் 8-9 மாதம் ஆயிரும்.